நாங்களும் 3 நாளா கதை சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டே இருக்கோம், நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருக்கீங்க. வாங்க சித்தப்பா வந்து கதை சொல்லுங்க. சொல்றேன். கதையா? ஆமா. என்ன கதை? பேய் கதை. பேய் கதையா? ஆமா. நான் தைரியமா சொல்லுவேன், சின்ன பசங்க நீங்க பயப்பட மாட்டீங்க. நிறுத்துங்க, முதல்ல கதையை சொல்லுங்க, அப்புறம் பயப்படுறது நாங்களா இல்ல நீங்களான்னு பாப்போம். அப்படியா? சரி, ஓகே. ஒரு ஊர்ல கண்ணு ராகவா, என்ன பண்ற சாமி? கதை சொல்லிட்டு இருக்கமா. என்ன கதை? பேய் கதை. பேய் கதையாமா? பேய்க்கு பயப்படுறோம் தான். பேய பத்தியா பேசிக்கிட்டு இருப்பான், பேய் சினிமாவே பாத்துக்கிட்டு இருப்பான், பேய பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். இப்ப பேய் கதைய சொல்லிக்கிட்டு இருப்பான், அப்புறம் ராத்திரி ஊரையில தூங்க விடாம இம்சை பண்ணுவான்டா. நீ கொஞ்சம் சொல்லண்டா. எனக்கு பேய் கதைலாம் தெரியாது. ஆச்சி, நான் அதை சொல்ல அவனை கொஞ்சம் கூப்பிடேன்டா. ராகவா, நான் ஒன்னும் பயப்படலண்ணே, ரொம்ப தைரியமா தான் கதை சொல்லிட்டு இருக்கேன். அவன் தைரியமா தான் இருக்கான், நீங்க தான் அவனை பயன்படுத்துறீங்க. பசங்களோட தானே இருக்கான், வந்துருவான், விடுங்க. ஆமா ஆமா, இப்ப பாக்குறதுக்கெல்லாம் தைரியமா தான் இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல பாரு ஓடி வந்து என் இடுப்புல ஏறிக்குவேன். ஒரு ஊர்ல எத்தனை ஊர்ல டைரக்டா பேய்க்கு வாங்க. ஏய், அவசரப்படாதடா தடியா, பேய் பொறுமையா தான் வரும், இரு. ஒரு உங்களுக்கு பயமா இருந்தா கிட்ட வாங்க, சின்ன பசங்க எல்லாம் பயப்படுவீங்க, கிட்ட வாங்க. அந்த ஊர்லயே ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டுக்கு தள்ளுப்பா, நீ தள்ளு நீ. அப்பா, குழந்தைங்க தனியா உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, பயந்துட்டீங்களோன்னு அதால தான் நான் நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டேன். கிட்ட வாங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன், பயப்படாதீங்க, சரியா? உங்களுக்கு பாத்ரூம் வருது இல்ல தண்ணி குடிக்கணும்னா டக்குன்னு என்னை விட்டு போயிடாதீங்க, கூப்பிடுங்க, நானும் வரேன். எதில் விட்டேன்? ஒரு ஊர்ல. ஊரு தானே, ஏன் ஒரு ஊர்லன்ற? ஓகே, சாரி. ஒரு ஊர்ல ஒரு வீடு. வீடா? வெறும் வீடு தாண்டா. அம்மா புடிச்சவன. அந்த வீட்டுக்குள்ள ஒரே காத்தோ காத்தா. இல்ல, அது வெயில் காலம், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வேணாம். அண்ணன் புள்ளிங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், காதை கடிச்சு துப்பிடுவேன். டேய் ராகவா, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? வந்துடுறேம்மா, இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பேசி குழப்பாதீங்க, எனக்கு பசிக்குது, நான் போய் பாத்ரூம் தூங்க பையன். உனக்கு பேய் கதையே சொல்ல தெரியல, நாங்க சொல்றோம். ஏய், ரீ ரெக்கார்டிங் எஃபெக்ட்லாம் வேணாடா, வெறும் கதை மட்டும் சொல்லுங்கடா. அப்பதான் ஒரு த்ரில் இருக்கும். த்ரில் இருக்கடா, என் உயிர் இருக்காதுடா. போனா போட்டு. நீ சொல்ற பேய்க்கு 2 கை 2 கால், நான் சொல்ற பேய்க்கு 10 கை 10 கால். எப்பாடே, 2 கை 2 கால் இதெல்லாம் உச்சா போயிடுவேன். 10 கை 10 கால் வேணாண்டா. நிறுத்து, அவரை நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றதாவது கதை, ஆனா இது நிஜம். நான் சொல்ற பேய் எரிஞ்ச பேய். பேயே பயங்கரமா இருக்கும், இதுல எரிஞ்ச பேய் வேறயா? ஆமா, அந்த பேய்க்கு முடியெல்லாம் விழுந்து கண்ணெல்லாம் வெளியில வந்து அம்மா, என்னம்மா? நாக்கியா எத்தனை சொல்றது? நாக்கா? பெரிய நாக்கு, அது வெளியில வந்து அதுல இருக்க ரத்தம் உடல்ல விழுது. அம்மா, ஆரம்பிச்சிட்டானா? ஆரம்பிச்சிட்டா. ஏய், போடா தடியா. இப்ப வருவான் பாரு, இப்ப வருவான் பாரு. அம்மா, அந்த 2 பசங்க என்ன பயமுறுத்துறாங்கம்மா. ராகவா, உனக்கே இது நியாயமா இருக்குதாடா? ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஓடி வந்து என்ற இடுப்புல ஏறிக்கிறிய? நீ இடுப்புல உட்காந்து தான் சேர் மாதிரி என்ற இடுப்பே வாஞ்சு போச்சு. ஏண்டா நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கிறேன்? சோபால உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒய்யாரமா உட்காந்துட்டு இருக்கிறேன். இறங்கு சாமியா, இறங்கு கண்ணு, இறங்குப்பா. அரைச்சி இறங்குற. ஐயா ஐயா, என்ற இடுப்பு போச்சுடா. இரு, 2 பேரும் காலையில பாத்துக்கிறேன். கிட்ட வரண்டே. பயமா இருக்கும், மேல உட்காந்துக்கிறேன். அண்ணே, நாய் கத்துதுண்ணே. நான் என்ன கத்த தாண்டா செய்யும்? நாய் மாதிரி கத்தாம பேய் மாதிரி கத்துதுண்ணே. அம்மா ராகவா, முடியலடா, போயிட்டு வாமா. அது இல்லடா, ராத்திரியில தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுடா. நான் கூட தான் ராத்திரில தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. தடியா, லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன சாப்பிடு, ரைட் ஹேண்ட்ல சாப்பிடு. சரி சரி. ஹலோ பிரியா, ஒரு வாரம் ஃப்ரீயா? நாளைக்கே வரியா? என்ன
என் தங்கச்சி பிரியா நாளைக்கு நம்ம ஆத்துக்கு வரலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் அச்சு இட்லி தின்னு. அண்ணி ஆ? உங்க தங்கச்சி பிரியா நாளைக்கு வராங்களா? இது உக்காரு. ஒன்றரை உங்க கல்யாணத்துல பார்த்த மாதிரியே என்ன தேய்ச்சி தலைவாரி ரெட்டை ஜடை அப்படியே இருக்காங்களா? நோ நோ நோ. ஒரு பக்கம் படிப்பு ஒரு பக்கம் மாடலிங்னு ரொம்ப பிஸியா இருக்கா. பெரிய மாடல் ஆயிட்டா. உன்னை விட ஹைட்டடா. பரவாயில்ல, ஸ்டூல் போட்டுக்கிறேன். உன்னை விட ரொம்ப ஸ்டைலடா. எது நமக்கு கொஞ்சம் ஸ்டைல் வரும். உன்னை விட ரொம்ப ரொம்ப கலர்டா. பரவாயில்ல, பவுடர் போட்டு. அண்ணி வேற எதை பத்தியாவது பேசுங்க, கலரை பத்தி மட்டும் பேசாதீங்க. இதெல்லாம் நல்ல தைரியமா பேசு. சின்ன குழந்தைங்க கதை சொன்னா அங்க இருந்து ஓடி வந்து அசிங்கமா அம்மா அடுப்புல ஏறி உட்காந்துக்கோ. அரைச்சி சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். அம்மா வாமா போலாம். சாப்பிடலாம் கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வா 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 நீ போலாம். உன்ற அக்கப்போருக்கு அளவில்லாம போச்சுராய். சின்ன வயசுல இருந்து சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் பேய் கதையை சொல்லி சொல்லி பயமுறுத்திட்டு இப்ப அக்கா. கண்ணே ஆ உச்சா போறதுனா போயிட்டு வா. அப்புறம் நடு ராத்திரில நீ எழுப்பிட்டு நிக்காத. ஆமா ஆமா. ஆத்தா. சரி வா. எங்க என்ன கேள்வி கேக்குற நீ? எனக்கு வரல சாமி, நீ போயிட்டு வா. என்னது என்னது ஆத்தா, உனக்கு பாத்ரூம் வந்தாலும் எனக்கு பாத்ரூம் வந்தாலும் நீ உள்ள வரணும். டேய், பாக்குறவங்க எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்கடா. யாரும் வெளிய வந்து உள்ள வந்து பார்க்கவும் மாட்டாங்க. அப்படி பார்த்தாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. நல்ல வக்கடையா தான் பேசுவேன். போல வா, நீ உள்ள வா. ஐயா. உள்ள வந்து நில்லு. வா, பயமா இருக்கு. வாடா. வா. சோ. மா என்னடா ஏதாவது பாட்டு பாடமா? நானே வருவேன். ஏய், என்ன பயமுறுத்துனா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடா பண்ண சொல்ற? என்ன நீ பேய் பாட்டு பாடுற? சாமி பாட்டு பாடலாம்ல? பாடுற கண்ணாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அரங்கில ஆடு நில்லாத்தா. திரும்பி நில்ற அந்த பக்கம். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அரங்கில ஆடி நில்லாத்தா. எந்த பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து சொல்லாத்தா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா. சொல்லடி நீ ஆத்தா. ஜிப்ப போடுறா என்றது அலையெழுத்துறா சாமி. வாசலுக்கு வெளியில கிடக்க வேண்டியது எல்லாம் பெட்ரூம்குள்ள உனக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ தானே இதெல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்த. அதுக்குன்னு எருமக்கடா வயசுலயுமா செய்ய சொன்ன நானு. எருமகடா வயசுலயும் பேய் பிடிக்கும். உன்னையெல்லாம் தீர்த்தவே முடியாது சாமி. இந்த செட்டப்பை மீறி எந்த பேய் பிசாசும் உள்ள வரவே முடியாது. அப்படியும் வந்துச்சுன்னா ஆஞ்சநேயா ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம். ஆஞ்சயா, காத்து கருப்பு பேய் பிசாசு கிட்ட இருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும். மா என்னடா காலையில் ஒரு 5 மணிக்கு எழுப்பிட்டினா அண்ணியுடைய தங்கச்சி பிரியா வரல, அவளை போய் நான் பிக்கப் பண்ண வந்தேன். சரி பிஞ்சிரு ராஸ்கேல். அவளை அந்த டிரைவர் கூட்டிட்டு வந்துருவோம் விடு. ஒரு நம்ம 5:30 மணிக்கே வண்டி வருதுன்னு சொன்னாங்களே, எங்க? டேய் சின்னவனே, என்றா காலையில இருந்து என்னமோ வாசலையா எட்டி எட்டி பார்த்துட்டு நிக்கிற? என்ன பாக்குற? ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் வரேன். என்னைக்குடா உன்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, நீ தான் அவங்கள பாக்குறதுக்கு ஓடி போவ. புரிஞ்சு போச்சு. எலி இனத்துக்கு அமனத்தோட போகுதுன்னு எங்களுக்கு தெரியாதாக்கு. எலி எப்பமா ட்ரெஸ் போட்டிருக்கு? பழமொழிய சொன்னா அனுபவிக்கணும், ஆராய கூடாதுன்னு அவரு சொல்றாரு. யாரு? என்ற கமலஹாசன். ரொம்ப குறும்பாயிடுச்சு உங்களுக்கு. எங்க அழகா அம்மா, பிரியா வந்துட்டா, சீக்கிரம் வாங்க. அவளுக்காக நம்ம வெயிட் பண்றது அவளுக்கு தெரியக்கூடாது. அப்ப எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம கேஷுவலா வரலாம். டன் 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 டன். என்ன பாம்பு பம்புது? பிரியா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. அக்கால மாதிரியே மறுவாதி. அதுக்குள்ள உனக்கு ரொம்ப மறுவாதி. ஐ சித்தி. நல்லா இருக்கீங்களா? கேஷுவலா வர்றானாமா. ஹாய். ஹாய். என்ன சொல்லாம கொள்ளாம திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க? தாடி பிரியா வர்றது இவனுக்கு தெரியாதா? இல்லம்மா, ட்ரெஸ் பண்ணி கேஷுவலா வெளியே போலான்னு திடீர்னு எதிர்க்க நிக்கிறாங்க. அப்புறம் 5:30 மணிக்கு அலாரம் வச்சது 6. நீங்க எப்படி இருக்கீங்க?
நீங்களா? ஐயோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. நான் உங்களை ஏய், கேட்டேன். நீங்க- என்ன கேட்டிங்களா? ஆமா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பருங்க. எப்போ இப்படியே போடுங்க. ரொம்ப நல்லா இருக்க நீ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். தம்பி ஏண்டி ஒரு வயசு பையன் காத்துக்கு இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு வருவேன். அக்கா உன் வீட்டுக்கு வரதுனாலதான் நான் இவ்ளோ அடக்க ஒடுக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் இந்த மாதிரி அடக்க ஒடுக்கமா எப்பவுமே ட்ரெஸ் பண்ணது இல்ல. ஐயோ இந்த அடக்க உடக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நீ. ஏன் பிடிக்காது தம்பி? ஏன் பிடிக்காது? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்னு கேக்குறேன். அட இந்த வயசுல போடாம பின்ன இந்த வயசுல அதானே. எனக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு கொடுத்து வைக்கல. எங்க என்ற விரிசை இதுக்கெல்லாம் விட்டா தானா? அம்மா இந்த ட்ரெஸ்ல நீயா? ராகவா அம்மா நானு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. ஒரு பூங்காவனம் புதுமனம். ராகவு நான் அந்த ட்ரெஸ்ல எப்படி இருந்தேன்? டெரரா இருந்த. அப்படின்னா சூப்பரா இருந்தேன்னு அர்த்தம். என்ன ரொம்ப புகழாது எனக்கு. அண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கூட இப்படிதான் ட்ரெஸ் பண்ணீங்களா? ஏன்டா நான் இந்த ஆத்துல நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இந்த அடக்க உடக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போடி போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. போ போ போ. நீங்களும் போங்க. ஐயோ அண்ணி இங்க வாங்கல. என்னடா? கிரிக்கெட் ஆட வெளியே போறேன். ஆடிட்டு வரும்போது பிரியாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா வாங்கி வந்து கொடுக்கலான்னு. இந்த ஆத்துல நான் இத்தனை வருஷமா இருக்கேன். எனக்கு ஒரு gift வாங்கி தரணும் தோல்ச்சாடா நோக்கு. அண்ணி நீங்களும் பிரியும் ஒண்ணா? ஏன்? நீ அண்ணி அப்ப பிரியா? என் கனவு கண்ணி. டேய், என்னடா? சும்மா சொன்னே. சரி இதோ பாரு, அவளுக்கு gift எல்லாம் பிடிக்காது. பீச்னால ரொம்ப பிடிக்கும். பீச் எல்லாம் வாங்கி வந்து கொடுக்க முடியாது நீ. அது இல்லடா, இப்போ நீ கிரிக்கெட் ஆட போ. நாளைக்கு அவளை பீச் கழிச்சிட்டு போ. ஓகே பீச் கரெக்ட் பண்ண வேண்டியதா. ஏய் என்னடா கிரிக்கெட் ஆட கூப்பிட்டு கிரவுண்டுக்குள்ள போகாம இங்க நிக்கிறீங்க? இல்ல மச்சான், இங்க ஏதோ பில்டிங் வருதான், ஆடக்கூடாதுன்ட்டாங்க. ஆடக்கூடாதா? ஆமாண்டா. மேட்ச் ஆட வாடான்னு கூப்பிட்டுட்டு இங்க ஆடக்கூடாது நான் சொல்றேன். பேட்டை எடுத்துட்டேன், நான் பால் அடிச்சே ஆகணும். டேய் வேற கிரவுண்ட் எதுவும் இல்லையாடா இங்க? இரு மச்சி, என் ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்துல 7 கிரவுண்டு எம்டி லேண்டு காம்பவுண்ட் வாலோட இருக்கு. அங்க போய் க்ளீன் பண்ணிட்டு விளையாடலாம். ஓகே. என்னடா இவ்வளவு தூரம் இந்த கிரவுண்டு தான்டா. வா இனி கிரிக்கெட்டே ஆட முடியாதுன்னு நினைச்சேன். சூப்பர் கிரவுண்ட்ரா. மச்சான் சிக்ஸர் அடிக்க சூப்பர் கிரவுண்ட்ரா. டேய் என்னடா இது பிடிங்க. சொல்றா மச்சான். அடி அடி அட்ரா வெயிட் அட்ரா. மச்சான் இறங்க மாட்டேங்கிறா. இரா இரா இரா. அடி அடி நல்லா வெயிட் அடி. நீ வாங்கி அடி மச்சான். செக் கொடு புரியாத. டேய் மச்சான் பலமாறா. உள்ள போக மாட்டுது, என்ன இருக்குன்னு தெரியலையே. போடு 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 போடு. மச்சான் என்ன அது திடீர்னு? மச்சான் என்னடா காத்து இப்படி அடிக்குது? ஆமாண்டா திடீர்னு அடிக்குதுடா. ஒருவேளை பேய் காத்தா? பேய் காத்தா? டேய் இந்த காத்துல கிரிக்கெட் ஆடுறது அவசியமாடா? வேணாம்ல போயிடலாமா? வாங்க. டேய் என் ஸ்டெம்புடா. சீக்கிரம் வாடா.
ஏடா வண்டியை தனியா விட்டு வரட்டீங்களா? கிரிக்கெட் ஆடணுமா? அப்படியே காத்து அடிக்க ஆரம்பிச்சு. இந்த அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க இருந்து வருது இந்த பேட் ஸ்மெல்? ஏய் காமாட்சி, என்னண்ணா இதோ வந்துட்டேனா சொல்லுங்கண்ணா. என்னது இது கெட்ட நாத்தம் அடிக்குது? ஆமாண்ணா ஏதோ பேட் ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. அதை தான் நானும் சொல்றேன். அது காரணம் நான் இல்லண்ணா, என்ன அப்படி பார்க்காதே. நீங்க வாங்க, கோவப்படாம இருங்க. முதல்ல சாப்பிடுங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உள்ள நானே வந்துட்டேன். என்னடா உன் பேக்ல இருந்து பேட் ஸ்மெல் வந்துட்டு இருக்கு? என்னது? ஏன் கிரிக்கெட் பேக் பேட் ஸ்மெல்? எல்லாம் லூஸ் ஆயிடுச்சுங்க இந்த வீட்டில். ஈ அப்பா அம்மா. அண்ணி புது கிரவுண்டில் போய் ஆடினா அதான் இந்த ஸ்மெல் வருது. காமோ அண்ணன் அடிக்க போகிறேன், சீக்கிரம் போயிடுங்க. ஏன்னா சட்னி போட்டுமாண்ணா? என்ன இவ்வளோ தூரம் தனியாக வந்துட்டோம்? மா சாரியா? நோ ப்ராப்ளம். மா இங்க வாங்கம்மா. வரடா நீங்க போங்க. அட ஏன்டா சோமா மாமா. அம்மான்னு கூவிட்டே இருக்கிற என்ன? ஸ்டம்பையும் பேட்டையும் கழுவ போறேன், அது வரைக்கும் நீ. அது வரைக்கும் நான் வாசல்ல நிக்கணும், அவ்வளவுதானே. போ போ. ஓகே தேங்க்ஸ். போடா டேய் போடா. என்ன சிவப்பு கலர்ல இருக்கு? ஒருவேளை செம்மண் கிரவுண்டோ? மா பாருமா. எடுத்துட்டு போடாத உக்கா. ஐயய்யய்யய்ய, அந்த சின்னவன் கூட பெரிய தொல்லைப்பா. அண்ணி ஆ, இப்ப ஸ்மெல் வருது. நோக்கு மூக்கு இல்லையாடா, நீ ஏன் பாத்துக்கப்படாதா? ராகவா, அண்ணே விளையாட்டு ஜாமான்லாம் வீட்டுக்குள்ள வைக்காத, அந்த வேஸ்ட் ரூம்ல ஆமா, போடு. சரிண்ணே. வீட்டுக்குள்ள வேண்டாம், வேஸ்ட் ரூம்ல போடு. சிங் சாங் சிங் செக் செக். அம்மா, என்னம்மா? காமாட்சி,
உனக்கு ஒன்ற விருசனுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நல்லா தூங்கிட்டு இருந்தோம். சரி நீ போய் தூங்கு. ஏமா அப்படி கேட்டு? ஒண்ணும் இல்ல, நீ போ, நீ போய் தூங்கு. ஆரங்க அழுகிறது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு வாங்க என்ற சேடவை பார்த்துட்டு நானே பயந்துட்டேன். இதெல்லாம் வெறும் மனப்பிராந்தி. பேயாவது விசாசாவது அதெல்லாம் நம்ம வீட்ல கிடையாது. நானே ஒரு பேய். चुप लक्ष्मी चुप 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 कने दे चुप ஏண்டி ஏன் இந்த நேரத்துல இங்க நின்னு அழுதுகிட்டு இருக்கற? அம்மா நான் உள்ள படுத்திருந்தேம்மா, வெளியே அழுவுற சத்தம் கேட்டுச்சுமா, வெளியே வந்து பார்த்தேன், அப்புறம் என்ன நடந்துச்சுனே தெரியலம்மா. அடக்க அரகம் பிடிச்சவள, எனக்கு கூட தான் அழுகிற சத்தம் கேட்டுச்சு. ஆட நாயி பூனை அழுதா கூட மனுஷன் அழுகிற மாதிரி தான் கேக்கு. அதுக்கு போய் நீ இப்படி ஆள வந்தான மாதிரி அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்கற. வா கதவை சாத்திட்டு போய் பாடுவா. அப்போ அது நாயும் பூனையும் அழுவுற சத்தமாமா? பேய் பிசாசு அழுகிற சத்தம் நினைச்சியா? ஆட நம்மளே ஒரு பேய். பேயெல்லாம் என்ன பார்த்தா பரலாங்கு தூரம் பறந்து. நான்தாம்மா ரூபக்கம் வந்தேல ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு உங்களை தேடிட்டு வந்தேன். நீங்க என்னடா என்ன பார்த்து சின்ன பிள்ளை மாதிரி பயந்து பெப்பரப்பான விழுந்துட்டு அப்படியே ஒரு எத்து விட்டனா சரி. அடியே என்ன தூக்கி விடுறீ. எழுதுக்கோங்க. நான் ஹெல்ப் பண்றேன். கைய புடி கைய புடி. அம்மா அம்மா ஐயோ ஏம்மா அப்படி கத்துனே? அந்த சமயக்கார கழுத அடிச்சி பள்ளி மாதிரி மரத்துல ஓட்டிட்டு. இவள என்னமா பேய பார்த்தாளாமா? பேயா பேயா அம்மா நிறுத்தி இந்த கத்து கத்துனா அவன் வந்துற போறதா? என்ன குழந்தை பயந்துட்டியா? ஆமா நீ யாரோ பேயின்னு கத்துறாங்க. யாரோ இல்ல நான் தான். ரொம்ப வலிக்குது சத்தம் இறங்குறியா? ஐயோ அண்ணியா அண்ணி சாரி அண்ணி. அம்மா எங்க? இதுதான் நான் கீழ உட்கார்ந்து ஏற்கனவே கால பிச்சு விடுவோம் பிச்சு. தம்பி சமயக்காரம்மா இடுப்பு பெருசா இருக்கு, ட்ரை பண்றேளா? எங்க அவ? புடி அவள. ஏய்
4 பில்லரை நிக்க வச்சு நடுவுல ஸ்லாப் போட்டு போயிட்டறா. எற வண்டிய. நானே பயந்து போய் வந்திருக்கேன். இவர் வண்டி எடுக்க சொல்றாரு. என்ன எழுந்திருக்கோண்ணா, எழுந்திருக்கோண்ணா. என்னடி இந்த நேரத்துல? நம்ம ஆத்துல இருக்க குதிரை ஆடுறது. என்ன கேட்காம யாரு குதிரை வாங்குனது? ஐயோ, வேஸ்ட் ரூம்ல இருக்க மர குதிரை நான் ஆடுறதுனா. மைக்கேல் ஜாக்சனா ஆடுறத பாக்க. ஐயோ, சத்த எழுந்து வந்து பாருங்க. வாங்க. எழுந்திருக்கோண்ணா. எழுந்து வாங்க. நான் ஒண்ணும் பண்ணலனா, நீங்களே தான் விழுந்தேன். ஐயோ, மன்னிச்சிருங்கண்ணா, மன்னிச்சிருங்க. விழுந்தது யார்கிட்டயும் சொல்ல வேணாம். சத்தியமா சொல்ல மாட்டேன். பாத்து போகணா. கதவு திறங்க. ஐயோ கடவுளே, பாத்து. அங்க பாருங்க, ஆடுறது பாருங்க. மைக்கேல் ஜாக்சன் கேட்டலே, குதிரை எப்படி ஆடுறது பாருங்க. ஏன்னா எங்க போற? என்ன தனியா விட்டுட்டு எங்க போற? ஏன்னா வந்துருவனா? என்னடது? நீங்க ஜன்னல் சாத்துறேடா. குதிரை நின்னுடுதோ. கட்ட குதிரை. தெரியாது. காத்துல அடிச்சு. புரியுது. அப்புறம் என்ன மண்ணகிட்ட எழுப்புன? ஐயோ. ராத்திரி நேரத்துல எழுந்துக்க வேண்டியது ஏதாவது பண்ணத வேண்டியது. மன்னிச்சிருங்கண்ணா. உன்னை கூட்டிட்டு தான் பழப்பா போச்சு. இந்த மாதிரி ராத்திரி எழுதாவும் சொன்னேன். உன்னை அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நடு ராத்திரில எழுப்பிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு ஒரு மனுஷன். தூக்க கலக்கத்தில் இப்படிலாம் கொண்டு நடக்குமோ? தூக்க கலக்கம் தான் இல்லைன்னா உள்ள வச்சு சாத்திட்டு வந்துட்டேனே. இப்போ உங்க வீட்டுல தீய சக்தி இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. எங்க மூதாதையர்கள் எழுதி வச்ச புத்தகத்தை படிச்சு பார்த்து உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்க. சிவனுக்கு இஷ்டமான பூஜை வஸ்து முக்கண் கொண்ட தேங்காய். மனசார கடவுளை நினைச்சுக்கிட்டு உங்க வீட்டு நடுக்கூடத்துல வச்சு குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. உங்க வீட்டுல தீய சக்தி இருந்தா இந்த தேங்காய் தன்னால சுத்தி அந்த தீய சக்தி இருக்கிற திசையை காட்டிடும். அப்படி நடந்துட்டா உங்க வீட்டுல பேய் இருக்கிறது 50% உறுதியாயிடும். 50% தான் தெரியுமா சாமி? அப்ப முழுசா பேய் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொல்றேன், சொல்லுங்க. சாமிக்கு படையல் வைக்கிற மாதிரி விருந்து சமைச்சு உங்க வீட்டு நடு கூடத்துல ஒரு பசுமாட்டை கூட்டிட்டு வந்து சாப்பிட வைங்க. அப்படி அந்த கோமாதா அதை சாப்பிடாம மிரண்டு ஓடிடுச்சுன்னா உங்க வீட்டுல தீய சக்தி இருக்கிறது 75% உறுதியாயிடும். அப்ப 100% தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியை சொல்லிடுங்க சாமியா. இது கடைசி சோதனை, ரொம்ப பயங்கரமா இருக்கும். எப்படி இருக்கு சாமி? தேங்காய் சோதனை அப்பவும் கோமாதா சோதனை அப்பவும் நீங்க பக்கத்துல இருந்தா எந்த பாதகமும் இருக்காது. சரிங்க. ஆனா இது ரொம்ப பயங்கரமான சோதனை. நீங்க பக்கத்துல இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்தா அமையும். என்ன பண்ணணும் சாமி? உங்க வீட்டுல இருக்கிற எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு நடு கூடத்துல ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு நீங்களோ இந்த அம்மாவோ இல்ல உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தருடைய ஒரு துளி ரத்தத்தை தீபத்து முன்னாடி விட்டுட்டு உடனடியா வீட்டுக்கு வெளியே போய் எல்லா கதவையும் சாத்திடுங்க. இந்த சோதனை முடிவுல தான் உங்க வீட்டுல அந்த தீய சக்தி இருக்குதா இல்லையான்றது 100% உறுதியா தெரியும். ஐயா, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு சாமி. சாமி ஈஷா குறுக்கு வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க சாமி. இல்ல ஐயா மாட்டுக்காரர, நான் சொல்லும்போது உள்ள வந்தா போது நடுவுல விட்டுறாதீங்க. ஏன்னா மாடுன்னா எனக்கு ரொம்ப பயம். நேக்குதா. ஐயா ஓம் சிவாய நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சிவாய நமः. நம்ம வீட்ல பேய் இல்ல காமாட்சி. தேங்காய் சுத்திடுக்குமா? நெக்ஸ்ட் மாட்டுக்கு மீல்ஸ் வச்சு பார்க்கலாடி காமாட்சி.
இருக்காதீங்க, வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க. இந்த ஆத்துல பேய் இருக்கதா 75% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேல் அந்த பிளட் டெஸ்ட் வேணுமா? காவாச்சி காவாச்சி எல்லாம் இருந்தாலும் ஏன்ற வீட்டுக்காரர் ஆச்சாச்சியா இந்த வீட்டை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலடி. இது வர இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட், அதுல பேய் வரலன்னா நாமெல்லாம் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்லடி. ப்ளீஸ் கோஆபரேஷன் பண்ணி தாங்க. அடி தலையே. இருங்க, மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆத்தா மாரி ஆத்தா காளி ஆத்தா முப்பாத்தா செல்லாத்தா எங்க ஆத்தா உங்க ஆத்தா எங்களை காப்பாத்தாத்தா. காவாச்சி சீக்கிரமா வையுமா. காவாச்சி சொல்லாம கொள்ளாம சோலாம விட்டுட்டு போக கூடாது கண்ணு. இருக்கண்ணே ஐயா ரத்தத்தை கொடுத்துட்டு போலாண்டி கண்ணு. சீக்கிரம் ரத்தத்தை விட்டு தொலைங்க, அது வந்துட போகுது. ஐயோ சீக்கிரம் குத்தி ரத்தத்தை எடுங்க, அது வந்துட போகுது. ஐயோ வரமாட்டேங்குதா? சீக்கிரம் ஏன்டி அடிச்சா? குத்தி தொலை. சிரிப்பாகுதுடி. உசரே உசரே போனா வருமா வருமா? வராது வராது வராது. அப்ப குத்தி தொலைடி. ஐயா பேய்னால இந்த வீட்ல எனக்கு மரியாதை போச்சு. உசரே போக போகுது, குத்து. போது போய். ஐயா ஐயா இழுக்காத இழுக்காத. வர வர சாமி சாமி. என்னம்மா ஆச்சு? அட என்ன ஆச்சு? ஏ ஆத்தா நிறுத்து. முதல்ல அந்த முக்காடை எடு. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. சாமி சாமி யார் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். பேய் அப்படியே பிளட்ட நாக்கால அப்படின்னு நாக்கி எடுத்து சாமி. நீங்க தான் அந்த பேய் எங்க ஆத்துல இருந்து துரத்தணும் சாமி. அம்மா எனக்கு பேய் ஓட்ட தெரியும்னு உங்ககிட்ட பொய் சொல்லி பணம் பறிக்கிற ஆள் நான் இல்ல. பேய் ஓட்டுறதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க. ஐயா பேய கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ரூட்டை கிளியரா சொன்னீங்க, ஓட்ட சொன்னா எஸ்கேப் ஆகுறீங்களே சாமி, இது நியாயமா? தெரியாததை தெரியாதுன்னு தானே சொல்ல முடியும். இதுக்கு பேய் என்ன டர்ரு போல் இருக்குது, அதான் நைஸா நழுவு பாக்குது ஏம்மா? சாமி. என்ன டர்ரு பொருன்னு சாமி முன்னாடி உட்காந்துக்கிட்டு போங்கம்மா. சாமி வாங்க சாமி வாங்க சாமி. அந்த சாமியார் தான் எங்களை கை விட்டுட்டாரு. நீங்களாவது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பேய் எப்படியாவது விரட்டி விடுங்க சாமி. வாங்க சாமியா. ஓம் சரவண பவா. ஓம் வசந்த பவா. வாங்க சாமி வாங்க வாங்க வாங்க. ஏண்டா புழைக்கிறதுக்கு வழி தெரியாம ராத்திரி முடிவு பண்ணி காலையில தான் போர்டு மாட்டணும். அதுக்குள்ளே இவ்வளவு பெரிய கிராக்கி சிக்கிருச்சாடா. பேய் ஓட்டுறதுக்கு இவ்வளவு டிமாண்டா? ஆமா பாஸ், அப்படி இருக்கிறனால தான் நம்மளுக்கு பெரிய ஆப்பரா மாட்டிருக்கு பாஸ். இந்த பார், பாசு தலைவாங்கிறதுலாம் ஜெயிலுக்குள்ள மட்டும் வச்சுக்க. இங்க நீ சிஷ்யன், நான் குரு. வாங்கங்க வாங்கங்க. பேய் பேய் ஓட்டுங்க. வேற போட்டிருக்காங்க, சிக்கிட்டோமோ. போயிடலாம். ஐ சே யூ நிஷ்ரா. ஐயோ இந்த வீட்டை பார்த்தாலே பேய் இருக்கிற மாதிரியே தெரியுதுடா. ஏங்க அளவுக்கு மீறி புலம்பி இல்லாத பேய் நீங்களே கூப்பிடாதீங்க. கொஞ்ச நேரம் கந்த சஷ்டி கவசத்தை படிப்போம், பேய் ஓட்டுற மாதிரி நடிப்போம், பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். சரி சரி சீக்கிரம் படி. உயிரின் உயிரே உயிரின் உயிரே உயிரின் உயிரே. கொண்டா இளவெடுத்தவனே. டேய் கந்த சஷ்டி கவசத்துக்கு பதிலா சூர்யா ஜோதிகா நடித்த காக்க காக்க பாட்டு புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியா பிடிச்சவனே. காக்கா காக்க போடுறதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இத இங்க இருக்கு படிக்கிறேன். காக்கா காக்கா கடங்கவேல் காக்கா நொக்க 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 பாக்க பாக்க புரே, நான் தானே எப்போ மிமிக்ரி பண்ணுவேன், இப்போ நீங்க பண்றீங்க. ஐயோ அது நான் இல்லடா, வேற ஏதோ வாய்ஸ்.
பாஸ் இங்க நம்மள தவிர வேற யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பாஸ். செத்துருவோம் போல இருக்குடா. 4 பேர் நல்லா இருக்கிறதா இருந்தா ஒரு உயிர் போறது தப்பு இல்லை. யாரா அந்த 4 பேரு? நானும் என் பொண்டாட்டி 2 பிள்ளைகளும். டேய், நான் ஒன்னு அடிச்சேன். என்ன யாரா? தெரியல. ஐயோ அமுக்கு புடிச்சாச்சு. பேய புடிச்சு போட்டீங்களா? பாக்குறீங்களா? நாங்க நம்ம தடவை பாத்துறோம். இனிமே காத்துக்குள்ள பேய் வராது. எப்படி வரும்? இது உள்ள இருக்கும்போது வராது வராது. ஏசாமி உங்க காவி வேட்டி எங்க போச்சு? ஆவிக்கு காவி பிடிக்காது, அதனால கழட்டி வச்சிட்டோம். இந்த பாருங்க, இந்த நாட்டுக்காக ரத்த சிந்தனவனை எத்தனையோ பேரை பார்த்திருப்பீங்க. உங்க வீட்டுக்காக ரத்த சிந்தனவனை பாக்குறீங்களா? அபோட்ட என்ன சோழங்கள பொம்மை கம்பத்துல இருந்து கழண்டு விழுந்த மாதிரியே கிடக்குது. பொம்மையில கேவலப்படுத்தாதீங்க. இந்த பாடியை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது போட்டு யாருங்க 20,000 ரூபாய் பேசுனா 30,000 ரூபாய் கொடுத்தானுங்க. நீங்க வீட்டை க்ளீன் பண்ணிட்டு உங்க வேலையை பாருங்க. நாங்க எங்க வேலையை பார்க்கறோம். கோ 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 கோ. போங்க. யோ 50 கேஜ். எந்திரியா. ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். என்ன முழிக்கிறான்? வழக்கமான கேள்வி கேட்பானோ? நான் எங்க இருக்கேன்? கேட்டுட்டான். என்ன உனக்கு தெரியுதா? தெரியல. பேமெண்ட் அமுக்கிட வேண்டிதான். செருப்பு பிஞ்சிரும். காஃபி. சுகர் கம்மியாக தானே போட்டிருக்கு? சீனி சாமியே, உன்னோட பெங்களூர் ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்தாங்க. நான் இல்லாமல் ஒரு வாரம் சந்தோஷமா இருந்திருப்பீங்களே. ரொம்ப சாலியா தான் இருந்தது. அம்மா பசங்க ராகவன்லாம் எங்க? அவன் வந்து இந்தா இவளோட அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். நேத்துக்கே வர சொல்லிட்டேன். இந்நேரம் வந்துகிட்டே இருப்பேன். வந்துட்டா போல் இருக்கேன். ஆரம்பிச்சிட்டியா? அண்ணே எப்படி இருக்கீங்க? பேங்க்ல வந்து எப்போ வந்தீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அவங்க அப்பா உடம்பு எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா தான் இருக்காரு. நாங்க இல்லாம ஒரு வாரம் ஜாலியா இருந்தீங்களா? நீ ஒருத்த இல்லாத குறை ராசம். இல்லையே, உன் முகத்தை பார்த்தா ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க. அது பேயறையில தான் இவரா. அண்ணே ஐயோ அம்மா சும்மா காமெடி காமெடி காமெடியா?